அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று சேலம் மாநகராட்சிக்குட்பட்ட செட்டிச்சாவடி என்ற பகுதிக்கு இங்கே வருகை தந்திருக்கின்றோம். இந்த பகுதியில்தான் சேலம் மாநகராட்சியில் உள்ள அன்றாட குப்பைகளை கொட்டி வருகிறார்கள். சேலம் மாநகராட்சியில் கிட்டத்தட்ட 12 லட்சம் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். 4 டிவிஷன், கிட்டத்தட்ட 95 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இருக்கின்ற மாநகராட்சி தினந்தோறும் 550 டன் திடக்கழிவு குப்பைகள். இந்த குப்பைகளை பிரிக்காமல் அப்படியே இந்த செட்டிச்சாவடி என்ற சேலம் மாநகராட்சி பகுதி, இது இதற்கு முன்பு மேக்னசைட் மைன்ஸ் ஆக இருந்தது. இந்த பகுதி பள்ளத்திலே அன்றாட குப்பைகளை கொட்டி அதை எரித்து அருகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு தினம் தினம் மாசு ஏற்படுத்துகின்ற ஒரு கொடுமையான ஒரு காரியத்தை அரசு செய்து வருகிறது, மாநகராட்சி செய்து வருகிறது. சொல்ல போனால் மாநகராட்சியின் மேயர் இந்த குப்பைகளை கொட்டுவது மட்டுமல்ல, இந்த குப்பைகளை எரிப்பதனால் கொடுமையான நச்சு பொருட்கள், டயாக்சின், நைட்ரஜன் ஆக்சைடு, சல்பர் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, மெர்க்குரி போன்ற புற்றுநோய் உண்டாக்குகின்ற நச்சு பொருட்கள் காற்றிலேயும் இருக்கிறது, துகள்கள் மூலமாகவும் பரவுகிறது. இங்கிருந்து 1 கிலோமீட்டர் அருகிலே சேலம் மாநகராட்சிக்கு குடிநீர் எடுக்கின்ற பகுதி. அங்கிருந்து தண்ணீர் மூலமாக மாசு படைந்த தண்ணியை சேலம் மக்களுக்கு வழங்குகிறார்கள் அரசு. வெட்கக்கேடுதல்ல. உலக அளவிலே மாசு மேலாண்மை, குப்பை மேலாண்மை என்பது எவ்வளவு நவீன தொழில்நுட்பங்கள் வந்திருக்கிறது. அதையெல்லாம் பிரித்து அது ஒரு வருமானம் வருகின்ற ஒரு தொழிலாக பல நாடுகளில் மாற்றியிருக்கின்றார்கள். ஆனால் இங்கே அப்படியே குப்பை எடுத்து வந்து அப்படியே கொட்டி அப்படியே எரிச்சு, இங்கிருந்து கிட்ட 6 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தொலைவில் லட்சக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த 6 கிலோமீட்டர் தொலைவில் இல்ல, பரப்பளவில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு கேன்சர் வரும், வந்து கொண்டிருக்கிறது. இருதய நோய் பிரச்சனைகள், நுரையீரல் பிரச்சனைகள், நுரையீரல் புற்றுநோய் மட்டுமல்ல, பிராங்கைட்டிஸ், பிராங்கியக்டசிஸ், ஆண்மை குறைவு, இது போன்ற அதிக பாதிப்பு குழந்தைகளும் முதியவர்களும் தான் அதிக பாதிப்பு. ஆனால் அரசு அதை பற்றி அக்கறை இல்லை, கண்டுகல பிரச்சனை. இதை நான் எத்தனையோ முறை நான் சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் சேலம் மாநகரத்துக்கு வருகின்ற பொழுது ஒரு பேட்டியா கொடுத்திருக்கிறேன், அழுத்தம் கொடுத்திருக்கிறேன், ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறோம், போராட்டம் நடத்தியிருக்குது. எங்க கட்சி சார்பில் போராட்டம் நடத்தி என்னென்னோ நடந்திருக்கு. ஆனாலும் அரசு அதை கண்டுகொள்ளவில்லை. இது மக்களுடைய மிகப்பெரிய பிரச்சனையா நான் பார்க்கிறேன். நான் இதை உடனடியாக சரி செய்ய வேண்டும். இல்லையேன் இங்க இருக்கின்ற மக்களை திரட்டி பெரிய அளவில் நாங்கள் போராட்டம் நடத்தி இந்த குப்பையை எடுத்துட்டு வந்து நாங்க கார்பரேஷன் அலுவலகத்தை நாங்களே கொட்டுவோம். இதுக்கு மேல நாங்க அமைதியா இருந்தாங்கன்னா அரசு எல்லா குப்பையும் நாங்க எங்க இருந்து எடுத்து வருவோம், இருக்கிற குப்பையை எடுத்துட்டு வந்து கார்பரேஷன் ஆபீஸ்ல அங்க எல்லா அதிகாரி அவங்க வீட்டுல எல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிருவோம். நாங்க இதுக்கு பணம் வரப்ப பார்த்தா ஒரு கோடி ரூபாய் பில்டிங் கட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த பில்டிங் எல்லாம் பூட்டி இருக்குது. ஒன்னு அழகா பேர் வச்சிருக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆனா எதுவுமே அங்க பயன்பாட்டில் இல்லை. நாங்க சேகரிப்போம், குப்பையை மக்குவோம், குப்பையை பிரிப்போம், குப்பையினால இப்படின்னு பேர் மட்டும் வச்சிருக்கிறாங்க. ரொம்ப மோசமான ஒரு சூழல். அதனால நிலத்தடி நீர் இங்க மட்டும் இல்ல, சுத்தி வட்டார நிலத்தடி நீர் எல்லாம் போயிடுச்சு. அதனால காற்று மூலமா, துகள்கள் மூலமாக மிகப்பெரிய பிரச்சனையா இது இருக்கிறது. அதனாலதான் என்னுடைய 100 நாள் நடைபயணம் நிகழ்வாக இன்னைக்கு காலையில இங்க வந்திருக்கிறேன். நான் இங்க வந்து அழுத்தம் கொடுத்து மக்களை திரட்டி விழிப்புணர்வை ஏற்படுத்தி தொடர்ந்து போராட்டங்களை நாங்கள்
இனி பெரிய அளவில் செய்ய திட்டமிட்டிருக்கின்றோம்.